திமுக அரசு முன்வர வேண்டும் என்று திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இமானுவேல் சேகரன் பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவித்த திமுகவிற்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என இமானுவேல் சேகரனின் மகள் பிரபாராணி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 6000 கோடி நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த மதுரை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் ரூபாய் 7016 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்கள் மிலாது நபி என 4 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் 150 ஏக்கரில் திரைப்பட நகர் அமைக்கவிருப்பதாக அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தகவல் தெரிவித்துள்ளார். சிறையில் அடைத்த உத்தரவு ரத்தானது. ஜாபர் சாதிக்கின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் குழுவின் மண்டல மையம் அமைய உள்ளதை தொடர்ந்து தேசிய பேரிடர் பாதுகாப்பிற்காக 32 பேர் அடங்கிய குழுவினர் அதிக நவீன உபகரணங்களுடன் ராதாபுரம் வந்தடைந்தனர். நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி இருவரும் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த அம்மையகரம் பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனம் ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக காரை திருப்பிய போது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவர் மீது கார் மோதியது. இதில் காரின் முன்பகுதி நொறுங்கியதால் இந்த விபத்தில் நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். வீடு கட்டி கொடுத்தாச்சு சந்தோஷமா என கேட்ட கனிமொழியிடம் நன்றி அம்மா என கண்ணீர் மல்க மூதாட்டி கைகூப்பிய நிலையில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவாளுடன் பள்ளிக்கு வந்த மாணவனால் பரபரப்பு நிலவியது. எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா. வெலையன் நேற்று உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவரது உடல் அடக்கம் நாளை அவரது சொந்த ஊரான திருச்செந்தூர் தாலுகா பிச்சுவிளை கிராமத்தில் நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை கடைகள் அடைப்பு என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே ஜூடோ பயிற்சியை மேயர் தொடங்கி வைத்துள்ளார். மது போதையில் தாக்குதல் செய்ததாக பாடகர் மனோவின் மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு தொடர்ந்தனர். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளில் மாணவ மாணவிகள் மத்தியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஜாமீன் மனுவை திரும்ப பெற்ற மகாவிஷ்ணு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல்லில் மூளை சாவு அடைந்த சிறுவன் உடல் உறுப்புகள் தானம் செய்ய முன்வந்த பெற்றோர்களை பார்த்து உறவினர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மது போதையில் டாக்டர் ரகளை செய்துள்ளார். மது போதையில் சிறுவர்களை தாக்கியதாக புகார். பின்னணி பாடகர் மனோவின் மகன் ரஃபி மனோவிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் பார்க்கும் பாஜக என்று செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பொதுப்பெட்டிகள் அதிகரிக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. ஃபோர்ட் நிறுவனம் மற்றும் ஐடி செவ் கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் சிக்கி அபராதம் விதிக்கப்பட்டதால் இனி QR கோடு மூலம் அபராதம் செலுத்தலாம் என பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டில் விஜய் பங்கேற்கலாம் என்று திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் அதிமுக்கியமான நேரடி விவாதம் டொனால்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இருவருக்கும் இடையே இன்று நடைபெற்றது. இதில் அமெரிக்க பொருளாதார நிலவரம் முதல் கருக்கலைப்பு சட்டம் வரை அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. இணைய வழி சூதாட்டம் விளையாட்டு சமூகத்தில் தீய தாக்கங்களை ஏற்படுத்துவதாக முருகானந்தம் பேசியுள்ளார். திருமாவளவன் திமுகவுக்கு ஏதோ சொல்ல வருகிறார் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் அவரது கோரிக்கையை தெரிவிப்பதற்காகவே மாநாடு நடத்துகிறார் என்று அமைச்சர் முத்துசாமி பேசியுள்ளார். வில்லங்க சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் உத்தரவை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் இன்று முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை தொடங்குகிறது.
விவாகரத்து குறித்து தன்னிச்சையாக நடிகர் ஜெயம் ரவி முடிவு செய்ததாக ஆர்த்தி தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியார் நினைவு நாளை ஒட்டி கவிஞர் வைரமுத்து புகழஞ்சி செலுத்தினார். நடிகர் விஜய் எப்படி நடுநிலையாக செயல்படுவார் என்று மத்திய மந்திரி எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விஷச்சாராயம் குடித்து பலியானவர்கள் குடும்பத்துக்கு அரசு நிதி வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று திருமாவளவன் பேசியுள்ளார். விநாயகர் சதுர்த்திக்கு நடிகர் விஜய் வாழ்த்து சொல்லாதது ஏன் என்று பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்காலில் வரும் 17ஆம் தேதி வரை பொது விடுமுறை என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பொருளாதார இலக்கு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாய் அமைந்துள்ளது என்று துரை வைகோ புகழாரம் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ஈரோடு இடையே இரு மார்க்கமாக இயக்கப்படும் ஏற்காடு விரைவு ரயிலில் 11 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளும் 4 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளன. ஈரோட்டில் இருந்து ஜனவரி 20ஆம் தேதி முதலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜனவரி 23ஆம் தேதி முதலும் கூடுதல் பொது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாஸ்பேயில் கோட் வெங்கட் பிரபு வெளியிட்டுள்ள இன்ஸ்டா பதிவு இணையத்தில் வைரலாகியுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி வேலை நாட்கள் 210ஆக குறைக்கப்பட்டுள்ளது. பணியில் மெத்தனமாக இருந்ததாக தாசில்தார் உட்பட 4 பேர் பணியிட மாற்றம் செய்து அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பூத் வாரியாக பாஜகவுக்கு 200+ உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு பரிசு என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிழக்கு கடற்கரை சாலை 6 வழித்தட விரிவாக்கப் பணிகளை விரைவாக முடிக்க அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். வடசென்னை 3 அனல் மின் நிலையத்தில் வணிக ரீதியான உற்பத்தி விரைவில் தொடங்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உலகின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த கிரிக்கெட் வாரியமாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் சக்தி வாய்ந்த அணியாகவும் இந்தியா விளங்குகிறது. இந்த நிலையில் ரூபாய் 11,637 கோடியை 2023 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கல்லா கட்டியுள்ளது. புகைப்படம் எடுத்ததை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை என்று PT உஷா மீது மல்யுத்த வீராங்கனை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று இரவு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.